ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய நிதிஷ்குமார் ரெட்டியோட வேறு லெவல் சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய டீம் ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்டாஃப் 4th டெஸ்ட் இப்போ வந்துட்டு டீம் இந்தியா ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து டோட்டலி நம்ம வந்து எதிர்பார்த்த ரிசல்ட்டை இந்த டெஸ்ட் மேட்ச் கொடுக்காது அப்படின்னு நமக்கு நேற்று வந்துட்டு டே முடியும் போதே தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து இழுத்து வச்சு பிடிக்கணும் அப்படின்னா ஸோ அது வாஷிங்டன் சுந்தர் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் தான் இன்றைக்கி நம்ம வந்து டிவி முன்னாடி உட்காந்துருப்போம். பட் அந்த இடத்துல அவுட் ஆஃப் த சிலபஸில் வந்தது நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ தலைவன் வேறு லெவலில் வந்துட்டு பிச்சு உதறிட்டார். ஆசீஸ் எல்லாத்தையும் போட்டு அலற விட்டார்னே சொல்லணும். வாஷி அவர் வந்துட்டு 50 அப்படிங்கிறத அடிச்சிருந்தாலும் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 50யோட மட்டும் நிறுத்தாமல் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு செஞ்சுரி அப்படிங்கிறதையும் அடித்து வேறு லெவலில் வந்து போட்டு பொழந்து விட்டார். ஸோ டீம் இந்தியா இன்னும் வந்துட்டு ட்ரையல் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் டீம் இந்தியாவோட ட்ரையல் பை ரன்ஸ் வந்து 200க்கும் கீழே வந்ததுக்கு முக்கியமான ரீசன் கண்டிப்பாக அவர் தான். அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ ஆன் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் தவிர்த்து 100+ பார்ட்னர்ஷிப் ஃபார் 8th விக்கெட் அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் போட்டு உடச்சி தள்ளியிருக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு வைபாக இருந்தாலும் நிதிஷ்குமார் ரெட்டியோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே செம்ம ஸ்பெஷல். ஏன்னா சஞ்சய் மஞ்சுரேக்கர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் நிதிஷ்குமார் ரெட்டி ஆடக்கூடாது, அவர் வந்து ட்ராப் பண்ணணும்னு சொல்லி ஸோ ட்வீட் எல்லாம் போட்டு ஒரு சில ஒப்பீனியன் எல்லாம் வந்து பேசி வச்சுருந்தாரு. ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து பதிலடி கொடுக்குற விதமாக தலைவன் இன்றைக்கி வந்து செஞ்சுரி அப்படிங்கிறத போட்டு மாஸ் காட்டிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு எகெயின்ஸ்டாக ஆஸ்திரேலியாலேயே வந்துட்டு ஒரு யங் பிளேயராக செஞ்சுரி அடித்து ஸோ அந்த இடத்துல கெத்தாக வந்துட்டு அந்த டே முடியும் போது நாட் அவுட்டாக நிற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாராலையும் உண்மையாகவே வந்துட்டு நினச்சி பார்த்தாலும் முடியவே முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டி நின்றுருக்கிறது செமையான ஒரு விஷயம். அதே நேரம் வந்துட்டு ஒருத்தர் நம்மளை டவுட் பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா அவங்கள நம்ம போய் நம்ம நினச்சிருந்தா இப்போ வந்து சஞ்சய் மஞ்சுரேக்கரோட அந்த ட்வீட்டுக்கு ஸோ அவர் வந்துட்டு ரிப்ளை சும்மா கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்திருக்கிறாரு ஸோ நம்மளுடைய நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ அதனால தான் வந்துட்டு செஞ்சுரி அப்படிங்கிறத ஆன்சரில் வந்து சொல்லியிருக்கிறார். அண்ட் அவரோட செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு சினிமாலாம் இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா 7th விக்கெட் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. ஸோ டக்குன்னு வாஷிங்டன் சுந்தர் வந்து அவுட் ஆகி 8th விக்கெட் ஆனார். ஸோ ஜஸ்பிரித் பும்ரா உள்ளே வந்தோடனே சரி ஓகே ஜஸ்பிரித் பும்ரா எப்போவுமே பேட்டிங் அப்படிங்கிறதுல டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுவார், ஒரு 10 ரன் அடிப்பார் அப்படின்னு நினச்சப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ராவும் வந்துட்டு ரன் எதுவுமின்றி வெளியேற ஸோ 9 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி நான் ஸ்ட்ரைக் ரனில் 99 ரன் அடிக்கிறாரு. ஸோ இங்கே உள்ளே வந்தது சிராஜ் கண்டிப்பாக வந்துட்டு 3 பாலை ஃபேஸ் பண்ணியே ஆகணும் அந்த ஓவரில். அப்போ தான் வந்துட்டு நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டில் இருக்கிற ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி அடுத்த ஓவர் ஸ்ட்ரைக்குக்கு வர முடியுங்கிற சுச்சுவேஷன். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பதட்டத்திலேயே நம்மளை வச்சுருந்தாங்க அந்த 3 பால். ஸோ அதுக்கடுத்த மிகப்பெரிய பதட்டம் என்னன்னா ஸோ இதே மாதிரி சிராஜ் வந்துட்டு டிஃபென்ஸ் பண்ணி அந்த ஓவரை முடிச்சு விட்டு நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டில் இருந்தால் நம்மளுடைய நிதிஷ்குமார் ரெட்டியை ஸ்ட்ரைக்கு கொண்டு வந்துடுவார். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாலே LBW காப்பீட்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நல்ல வேலை அம்பையர்லாம் அதை கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு பொறுமையே இல்லாத நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்தீங்கன்னா இது வெறிவட்டு வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுண்டரி அடிச்சு தான் அவருடைய செஞ்சுரி ரீச் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ரி பாக்ஸை காட்டும்போது ரவி சாஸ்திரி அவர்கள் கண் கலங்கியிருப்பார். ஸோ இது ஒரு ஹைலைட்டான மொமெண்ட். அவர் மட்டும் இல்லை ஸோ டோட்டலி அந்த இடத்துல கண் கலங்கின மொமெண்ட் அப்படிங்கிறத பார்க்கும்போது நிதிஷ்குமார் ரெட்டியோட ஃபாதர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண் கலங்கியிருப்பார். ஸோ இந்த 2 இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டியோட ஃபாதர்லாம் நிதிஷ்குமார் ரெட்டி 94 ரன்ஸில் பேட்டிங் ஆடிட்டு இருக்கும்போதுலேருந்தே ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடுவார் செஞ்சுரிக்காக. ஸோ அது வந்துட்டு ஒரு எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்தாலும் ஒரு பிளேயராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்வர் பிளேயராக ஆஸ்திரேலியாவில் ஓவர்சீஸ் கண்டிஷனில் இந்த ஒரு யங் ஏஜ் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனில் செஞ்சுரி அடிக்கிறது நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ. ரவி சாஸ்திரி அவர்களுடைய கண்ணீர் அதை தான் வந்து தெரிவிச்சிருந்தது. பட் ஆனால் சஞ்சய் மஞ்சுரேக்கருக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடி அப்படிங்கிறதும் அந்த ட்வீட்டுக்கு வந்து நிதிஷ்குமார் ரெட்டி இன்னைக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அஸ் அ ட்ரூ கிரிக்கெட் ஃபேனாக நீங்கள் நிதிஷ்குமார் ரெட்டியோட இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை 1 வேர்டில் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணி 10க்கு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ரேட்டிங் ஃபார் நம்மளுடைய நிதிஷ்குமார் ரெட்டி என்ன இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.